எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாப்கின் டெமோ உங்களுக்கு லைவாக இப்போ காமிக்க போகிறோம். இந்த பிராண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற லீடிங் பிராண்ட். இதில் மொத்தம் 4 லேயர் இருக்குது. அந்த 4 லேயர் தான் உங்களுக்கு இங்கே பிரித்து நாங்கள் வச்சுருக்கோம். ஃபெமி இன்டர்நேஷ்னல் நாப்கின், அது இந்த சைடு ஒட்டியிருக்கேன். அதில் 8 லேயர் இருக்குது. அது நான் உங்களுக்கு பிரித்து டேபிளில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இந்த டெமோ. இந்த 4 லேயருமே சிலிக்கன் ஜெல் பிளாஸ்டிக். இதில் இருக்கக்கூடிய விஷயம் காற்றோட்டம் இருக்காது. இதை யூஸ் பண்ணால் இர்ரெகுலர் ஓவர்ஃப்ளோ, வெள்ளப்படுதல், மலட்டுத்தன்மை இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இது லீடிங் பிராண்ட். ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு இதில் கிடையாது. இது மார்க்கெட்டில் இருக்கிறது. இந்த பக்கம் இருக்கிறது ஃபெமி நாப்கின். 8 லேயரு, நல்லா உறிஞ்சிக்கும். உள்ள சோத்து கத்தாழை இருக்குது. ஆனையான் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ கைட்டின்கிற டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜி மூலம் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வந்துடும். ஒயிட் படுறது இருக்காது, பெயின் இருக்காது. நார்மலாக எப்படி இருக்கிறோமோ எல்லா நாட்களும் போல் தான் இருக்கும். உறிஞ்சிக்கிற தன்மை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சானிட்டரி நாப்கின் மாற்றணும். நம்மளால் யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ இந்த பேடு லென்த்தி டைம் எடுத்துக்கலாம், இது எடுக்கக்கூடாது. அப்போ லென்த்தி டைம் எடுத்துக்கலான்னா நமக்கு எவ்வளோ உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறது இந்த டெமோ. இப்போ 2 நாப்கின்லேயும் 100 ml தண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். 100 ml வந்து 30 ml பிளட்டுக்கு சமம். இப்போ 100 ml எடுத்திருக்கோம். ஒரு 50 ml ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். எகைன் இன்னொரு 50 ml. இப்போ இந்த சைடு இருக்கிறது நம்மளுடைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லீடிங் பிராண்ட். இப்போ அந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும் கிடைக்கும், ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமாக கிடைக்கும். ஒரு 50 ml அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு 50 ml. ரெண்டுத்துலேயும் 100 ml போடுறோம். இந்த 100 ml அப்படின்னா 30 ml பிளட்டு எவ்வளோ நேரம் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியாவாக வேலை பார்க்கும். இந்த சைடு நான் போட்டுட்ருக்கிறது ஃபெமி நாப்கின். அந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு ஆனையான் கண்டென்ட்டு இல்லாத நாப்கின். இப்போ ரெண்டுத்துலேயும் 100 போட்டிருக்கேன். ஈரம் அப்படிங்கிறது உறிஞ்சிக்கிற தன்மை அப்படின்னா மேலே ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி இருக்குது. நீங்கள் உட்காந்து எந்திரிக்கும் போதும் இது ஸ்கின்னில் டச் ஆகும். இதில் தண்ணி இருக்குது. இதில் 100 ml அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் தண்ணி கிடையாது. இப்போ இந்த பேடை எடுத்து நீங்கள் இப்படி புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். லென்த்தி டைம் யூஸ் பண்ண முடியாது. இதை தூக்கி வெளியே போட்டிங்கனாலும் சொசைட்டிக்கும் கெடுதல். இப்போ அந்த பேடை எடுத்து நீங்கள் புழிஞ்சிங்க அப்படின்னா இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி வராது. இது நீங்கள் எவ்வளோ புழிஞ்சிங்கனாலும் இதிலிருந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி வரவே வராது. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோனாலும் ப்ரெஷர் கொடுக்கலாம். இதில் இருக்கிற ஜெல், இது வந்து சோத்து கத்தாழையிலேருந்து எடுக்கப்பட்ட ஜெல். இதனால் எந்த கெடுதலும் இல்லை. இந்த ஜெல் நீங்கள் எவ்வளோ எடுத்து புழிஞ்சிங்கனாலும் தண்ணி வெளியே வராது. ஆனால் இது வந்து சிலிக்கான் ஜெல். இந்த சிலிக்கான் ஜெல் தான் சர்விக்கல் கேன்சர் வரும், மலட்டுத்தன்மை வரும், இச்சிங் இரிட்டேஷன் கொடுக்கும், வெள்ளப்படுதல் வரும். பெண்கள் அப்படிங்கிறது தாய்மை அப்படிங்கிறத போற்றுவதற்கு இந்த நாப்கின் ரொம்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். தயவுசெய்து எல்லோரும் ஃபெமி நாப்கினுக்கு மாறுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.